ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, நான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி யூடியூப் கம்யூனிட்டி போஸ்ட்டில் ஒரு போல் மாதிரி ஒன்று போட்டிருந்தேன். என்னோட அடுத்த வீடியோவில் என்ன ஜானர் படம் சஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு போல் ஒன்று வச்சுருந்தேன். அது கிட்டத்தட்ட ஒரு 180 பேர்கிட்ட ஓட் பண்ணியிருந்தீங்க. அதில் ஹாரர் ஜானருக்கு மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 75% ஓட்டு வந்திருந்தது. இவ்வளோ பேர் ஹாரர் ஃபேன்ஸ் இருப்பீங்கன்னு சொல்லி கண்டிப்பாக நான் எதிர்பார்க்கல. சரி, நானும் ஹாரர் ஜானர் படங்களாக பார்த்துட்டே இருந்தேன். ஆனால் எதுவுமே சஜஸ்ட் பண்ணுற மாதிரி இல்லை. நல்லா இருந்தால் தான் சஜஸ்ட் பண்ண முடியும். சரி, கடைசியாக ஒரு படம் பார்க்கலாம். ஒருவேளை இதுவும் நல்லா இல்லைன்னா நம்ம இது வரைக்கும் பார்த்த எல்லா ஹாரர் படங்களையும் சேர்த்து ஒரே வீடியோவில் சஜஸ்ட் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு தான் மைண்டில் வச்சுருந்தேன். ஆனால் கடைசியாக நெட்ஃப்ளிக்ஸில் ஒரு படம் பார்த்தேன். இந்த படம் 2022 பார்க்கர் ஃபின்னோட டைரக்ஷனில் ஒரு ஹாரர் மிஸ்ட்ரி படமாக வெளியே வந்துச்சு. இந்த படத்தோட பேர் ஸ்மைல். இந்த படத்துக்கு IMDbயில் ஒரு 6.5 ரேட்டிங்ஸ் இருந்துச்சு. யூஸ்வலாக 6.5னா அது ரொம்ப நல்ல படமும் இல்லை, ஆனால் ரொம்ப மோசமான படமும் இல்லை. ஒரு ஆவரேஜ் ஃபிலிம்ன்ற மாதிரி தான் அர்த்தம். சரி, நானும் பெருசாக இந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இல்லாமல் தான் இந்த படம் பார்த்தேன். ஆனால் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட படம் உண்மையிலேயே சூப்பராக இருந்துச்சு. சரி, இந்த படத்தை உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணலான்னு கொண்டு வந்திருக்கேன். லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஸ்மைல். இந்த படத்தோட கதை என்னென்னா, ரோஸ் ஒரு சைக்காட்ரிஸ்ட். அவங்க ஹாஸ்பிட்டல் யூஸ்வலாக ஒர்க் பண்ணிருப்பாங்க. அப்போ ஒரு நாள் வந்து லாரா அப்படின்னு சொல்லி ஒரு பேஷண்ட், ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் வந்து பேஷண்ட்டாக வருவாங்க. இந்த லாரான்ற கேரக்டர் வந்து இந்த ஒரே ஒரு சீன் மட்டும்தான் வருவாங்க. ஆனால் அந்த ஒரு சீனுமே வந்து வெறித்தனமாக நடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் அங்கங்கே பயம்படுத்த வருவாங்க. ஆனால் ஒரு முழு சீனாக வந்து அவங்களுக்கு இது ஒன்று தான் இருக்கும். இவங்ககிட்ட ரோஸ் பேசிகிட்டு இருக்கும்போது லாரா சொல்லுவாங்க, என் கண்ணுக்கு மட்டும் ஒரு விஷயம் தெரிஞ்சிட்டே இருக்குது. அது எனக்கு தெரிஞ்சவங்க தெரியாதவங்கன்னு எல்லாருடைய மாஸ்க் போட்டுட்டு இருக்கிற மாதிரியே இருக்குது. அது என்னன்னே எனக்கு தெரில. ஆனால் கண்டிப்பாக அது ஹியூமன் இல்லை. அண்ட் அது எப்பவுமே என்னை பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ணுவோம். அந்த ஸ்மைல் ரொம்ப க்ரீப்பியாக ரொம்ப பயங்கரமாக இருக்குது. அந்த ஸ்மைல் பார்க்கும்போதுலாம் எனக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. அதை சொல்லி முடித்து கொஞ்சம் மேலே பார்க்குறாங்க. மேலே பார்த்து அது எங்கேயும் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி பயத்தில் அலறாங்க. சேர்லேருந்தெல்லாம் கீழே விழுறாங்க. இது பார்த்த உடனே ரோஸ்க்கு ஒரு மாதிரி ஆகி உடனே ஹெல்ப்பை கூப்பிட போவாங்க. இப்போ ஹெல்ப்பை கூப்பிட்டு திரும்பி பார்க்குறதுக்குள்ளே லாரா ஏஞ்சி நின்று இவங்களே பார்த்துட்டு இருக்காங்க ஸ்ட்ரைட்டாக. ஒரு மாதிரி க்ரீப்பியான அது அவங்க சொன்ன அதே க்ரீப்பி ஸ்மைலோடு இவங்கள அவங்க பார்க்குறாங்க. பார்த்துக்கிட்டே அப்படியே அவங்களே த்ரோட்டை கட் பண்ணி இறந்துடுறாங்க. இதனால் டிஸ்டர்ப் ஆன ரோஸ் அவங்களால எதுலையுமே கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்றது அவங்களுக்கே தெரியல. ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்றது தான் இந்த படத்தோடைய கதை. உண்மையிலேயே க்ரீப்பியாக நிறைய ஜம்ப் ஸ்கேர்ஸோட ஒரு படம் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த படத்தை ஒரு வாட்டி பாருங்கள். இந்த படத்துக்கு ஏன் ரேட்டிங்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு சொல்லி எனக்கு தெரியல. 6.5 நல்ல ரேட்டிங் தான், பட் இன்னும் நிறைய கொடுத்துருக்கலாம். ஒரு 7.5 வந்துருக்கு. இந்த படத்துடைய மிகப்பெரிய பாசிட்டிவ் பாயிண்ட்னா அது கண்டிப்பாக ரோஸ் கேரக்டரில் நடித்த சாசி பேக்கன் பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. படத்தில் ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க ஷிவரிங்லேயே தான் இருக்கணும். படத்தோட 2வது 3வது சீன்லலாம் அந்த ஷிவரிங்கில் இருக்கிற மாதிரி அவங்க ஸ்டார்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் அவங்க ஷிவரிங்னா நான் வெறும் கையை மட்டும் சொல்ல, அவங்க மொத்த பாடியுமே, அவங்க பேசுறது, சிரிக்கிறது, நடக்கிறது, அவங்க யாராவது பார்க்குறாங்கன்னா அவங்கள பார்த்து அவங்க கிட்ட போகிறது எல்லாமே வந்து ஒரு மாதிரி ஷிவரிங்லேயே நடுங்கிட்டே பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் உண்மையில் ஆக்டிங் சூப்பராக பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் எல்லாம் முடிஞ்சு அப்படின்னு சொல்லி கடைசியாக ஒரு வாக் ஒன்று பண்ணுவாங்க. எல்லாம் முடிஞ்சு இதுக்கப்புறம் இந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு வாக் பண்ணும்போது திருப்பி அந்த வீட்டை ஒரு வாட்டி ஒரு ரிலாக்ஸ்டாக பார்ப்பாங்க. அதெல்லாம் உண்மையிலேயே வேறு லெவலில் இருக்கும். அது வரைக்கும் ஷிவரிங்கில் இருந்தவங்க அந்த கரெக்டாக அந்த வாக்கில் இருந்து அந்த ஷிவரை ஸ்டாப் பண்ணுவாங்க. அதெல்லாம் செம்மையாக இருந்துச்சு. இந்த படமுமே ரொம்ப கம்மியான பட்ஜெட்டில் தான் எடுத்திருக்காங்க. ஆனால் பாக்ஸ் ஆஃபீஸ் வைஸாக நல்ல ரீச் ஆச்சு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன். அதனால் இப்போ ஸ்மைல் 2 வந்து வரப்போகுது. ட்ரெய்லர் வந்து இந்த வீக் வந்துடும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ப்ராபப்ளி இந்த வீடியோ ரிலீஸ் ஆகிற டைமில் ஸ்மைல் 2ஓட ட்ரெய்லர் வந்திருக்கலாம். இந்த படத்தில் அடல்ட் கண்டென்ட்னு பெருசாக எதுவும் இருக்காது. ஆனால் நிறைய கோரியான சீன்ஸ்லாம் இருக்கும். ஸோ இந்த படத்தை நீங்கள் ஃபேமிலியோடு பார்க்குறதுக்கு முன்னாடி யோசிச்சுக்கோங்க. இது ஒரு இங்கிலீஷ் ஃபிலிம், தமிழில் இல்லை. உங்களுக்கு ஃப்ரீயாக இருந்தால் கண்டிப்பாக இந்த படத்தை ஒரு வாட்டி பார்த்துட்டு எப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோவில் தான். தேங்க்யூ ஸோ மச் இந்த வீடியோ இவ்வளோ பார்த்ததுக்கு. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் கண்டிப்பாக ஃபிலிம் ஃப்ரீக்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோவையும் இந்த சேனலையும் ஷேர் பண்ணுங்கள். உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். Until then, this is Rahul Raj signing off. Cheers. Bye.